பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவியானவர்கள் யார், அவர் எப்படிப்பட்டவர்னு அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேவநாமத்தை மகிமைப்படுத்த வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த நேரத்தை நீர் ஆளுக்கு எடுத்துக்கொள்வீராக. ஆண்டவரே, உண்மை அறிந்தவர் இல்லை, உண்மை புரிந்தவர் எவரும் இல்லை ராஜா. ஆனாலும் உம்முடைய சுத்த கிருபையினால் ஆவியானவரே, உண்மை அறிந்து கொள்ள, உண்மை புரிந்து கொள்ள, தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் செய்து முடிக்க, தேவராஜ்யம் கட்டுவதற்கு ஆண்டவர் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களும் இந்த சபையோடு கூட எங்கள் எல்லோரையும் ஆண்டவரே ஆவியானவரையும் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உங்கள் வழியில் நடக்க ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர் என்று உண்மை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையில் கலிகூற உண்மை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் எல்லோருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என்னோடு கூட யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் 7வது வசனம் 8வது வசனம் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் பரமேறி போகிறதுக்கு முன்னாடி, நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்கிறேன், நான் உங்கள் நல்லதுக்கு தான் செய்கிறேன், நான் போனாதான் தேற்றளவாளன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு மரியாதைக்குரிய வார்த்தையை வச்சு போட்டிருப்பாங்க, ஒரு பர்சனை குறிக்கிறது. நான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் பர்சன் உங்களிடத்தில் வரார். ஸோ பர்சனை குறிக்குது, அவர் ஒரு நபர், ஆள் தத்துவம் உடையவர் இல்லைங்களா? ஸோ நான் போனாதான் ஆவியானவர் உங்ககிட்ட வர முடியும். ஏன்னா நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்ப முடியும். நான் போகாமல் இருந்தால் அவரை அனுப்ப முடியாது. ஏன்னா நான் போயிடேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுதுன்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நான் போயிட்டு உங்களுக்கு ஆவியானவர் அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்துவாருங்கிறதுக்காக. அடுத்த வசனம் பாருங்க. அவர் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணுவாராம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமீன். எதுக்காக பரிசுத்தாவியானவர் வரார்னாக்க, அவர் பாவத்தை பற்றி உணர்த்ததுக்கு. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்கிறோம், இது பாவம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் உணர்த்தினாதான் நமக்குள்ள தெரியும். அவர் பாவத்தை குறித்து உணர்த்துவார். அவர் நீதியை குறித்து, எப்படி நீதியாக நடக்கணும், எது நீதி, நீங்களும் நானும் நினைக்கிற நீதி நம்மளோட சுய நீதி இல்லை. வேதத்தின் படி இருக்கிற கர்த்தருடைய நீதி, கர்த்தருடைய வழி, கர்த்தர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படி, அதுதான் நீதி. அந்த நீதி பற்றி கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குமா? நீ செய்யறதுக்கு எல்லாம் ஒரு நாள் நியாயம், நம்ம பேசுகிற வார்த்தையாக இருக்கும், நம்ம செய்கிற செயலாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. அந்த நியாய தீர்ப்புல நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க என்ன படுவோம், இந்த இடத்துல நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு எப்படி வாழ்க்கை வாழறோம், தேவனுக்கு சாட்சியா வாழ்க்கை வாழறோமா, இல்ல பின்மாற்றத்துல போறோமா, இல்ல ஏதாவது தேவனுக்கு பிரியமானதை செய்யறோமான்னு அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு என்ன ஆகும், ஒன்று நரகமா இல்ல நித்திய ஜீவனா நமக்கு ஆண்டவர் அதை குறித்து உணர்த்துவார், அதை குறித்து பேசுவார். நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அதனால என்ன பண்ணுவார், பாவத்தை குறித்து கொடுத்து இனி பாவம் செய்யாத, மனம் திரும்புன்னு சொல்லுவார். சரி போனது போகட்டும், இன்னியோட நீ விட்டுடு, இந்த பாவத்தை விட்டுடு. என் நியாய தீர்ப்புல இல்லைனாக்கா நீ ரட்சிக்கப்பட்ட பிரயோஜனமே இல்லை. நியாய தீர்ப்பும் போது அக்னி தீர்ப்புக்குள்ளாயிடுவோம். அதனாலதான் ஆவியனை உணர்த்தி கொண்டே இருப்பார், போதும் இனி மனம் திரும்பு. அவர் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு லெவல் வரும், ஒரு நேரம் வரும், அவர் சொல்றதை நம்ம கேட்கவே மாட்டோம். கடிச்சு அப்ப என்ன ஆகும், ஆவியானவர் அந்த இடத்துல சைலண்ட் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி பாவம் செஞ்சு என்ன ஆயிடுவோம், மனம் திரும்பாமல் போய் நித்திய ஆக்னியா நரகத்துக்கு போய் சேரும்படி ஆகிடும். அதனால தான் ஆவியானவர் வரது எதுக்காக, பாவத்தை குறித்து பேசவும், நீதியை குறித்து, இதுதான் வழி, இப்படி தான் நடக்கணும், இதுதான் சத்தியம்னு நீதியை குறித்து சொல்லவும், நியாய தீர்ப்பை பற்றி பேசவும். அடுத்தது என்னவா, உலகத்தை கண்டித்து உணர்த்ததுக்கு தான் வந்திருக்காரு. கண்டிஷன் பண்ணி என்ன கண்டிக்கிறாரு, தப்புன்னா தப்பு, இப்படி பண்ணாது, இதுக்கான தண்டனை இதுதான் சொல்றதுக்காக தான் ஆவியானவர் வராராம். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமா வேணும் இல்லையா? அந்த ஆவியானவர் எதுக்காக வேணும்னாக்க, இந்த ஒரு வழி, இப்போ நீங்க வழியில போயிட்டு இருக்கீங்க, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, இதுதான் வழி, இந்த வழியில போனாதான் இது பண்ணுவேன், இல்லைன்னா இந்த வழியில போனா ஆபத்துன்னு சொல்றச்சு, இந்த வழியில ஒரே டிராஃபிக்கா இருக்குன்னு சொல்ற சாதாரண ஒரு மிஷினே சொல்லுது, சாதாரண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே சொல்லுதுனாக்க, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களையும் எல்லையும் அந்த நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு, அந்த நித்திய மரணத்துக்கு தப்பு வைத்து நித்திய ஜீவனை அளிக்கிறதுக்காக, இங்கேயும் கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழறதுக்காக, தேவநாம மகிமைப்படுறதுக்காக தான் அவர் வந்திருக்காருங்க. அப்ப அவர் வந்திருக்காருன்னா அவரை நம்பி நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்கறச்சு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் ரொம்ப மென்மையானவர். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, உங்களை அழைக்காம நீங்க போவீங்களா? சாதாரண மனுஷங்களான நம்மளுக்கே அவ்வளோ ஒரு இது இருக்கச்சு, அவருக்கு ஈகோ அதுங்கிறது கிடையாது.
எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்காரு. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வழியில் வரணுமா, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கார், இந்த வழியை பின்பற்றினா இதுதாம்மா. இல்லையா, நீ வந்து அந்த அகலமாக இருக்கிற அந்த விஸ்தாரமான அந்த வழியில் போகணும்னு நினைக்கிறியா, அது கேடு உள்ளதும் பாவம் நிறைஞ்சதும் நித்திய மரணத்துக்குரியதுமா இருக்குது. ஸோ நீ எந்த வழியில் போக போகிறேன்னு அப்படி நீங்கள் இயேசுவோட வழியை பின்பற்றுறதா இருந்தாக்க நீங்கள் இந்த வழியில் வரைச்சி ஆவியான உங்களுக்கு உணர்த்துவார். ஏன்னா இயேசுவோட வழியில் வரைச்சியவும் நம்ம இந்த உலகத்தில் தானே இருக்கோம். இன்னும் சில விஷயங்களால் அலக்கழிக்கப்படலாம், சில உபதிரவம் வரலாம், சத்ருனால பிசாசினால சிலது வரலாம், நம்ம இச்சையிலேயே விழுந்த சில விஷயங்கள் நம்ம தவறுனால வரலாம், எத்தனையோ சூழ்நிலையில நம்மளுக்கு போராட்டங்கள் வரலாம். ஆனா அந்த வழியில எல்லாம் போகச்சு சோர்ந்து போகாது இருக்கும்படி ஆவியானவர் நம்மளோடு பேசுவார், நம்மளோட இடைப்படுவார், பயப்படாதேன்னு சொல்லுவார், நம்மளை நிச்சயமா கைவிடாம இருப்பார். நம்ம அவர் சத்தத்தை கேட்டு கீழ் படியடிச்சு வரும் காரியங்களை குறித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து பேசுவார், பிதாவின் சித்தத்தை குறித்து சொல்லுவார், நீதியை குறித்து பேசுவார், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்மளை கண்டித்து இப்படி பண்ணாதேன்னு சொல்லி ஒரு தகப்பனாக ஒரு தேவனாக இருந்த ஒரு கவுன்சிலராக இருந்து நம்மளோட பேசி நம்மளை நல் வழியில் அவர் நடத்துவார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நம்ம கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும்னா இது தினம் டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவை. அவர் எப்படிலாம் தேவைங்கிறத நம்ம வரும் காலத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஆவியானவர் நீங்கள் பெற்றிருந்தா, ஆவியான அபிஷேகத்தை பெற்றிருந்தா அவரை நிச்சயமாக அவர் இன்னும் அபிஷேகம் சொல்லி அபிஷேகத்தை தர சொல்லி ஒவ்வொரு நாளும் புதுப்பிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கலனாலும் நீங்கள் ஆவியானவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுங்கப்பான்னு கேட்கடிச்சு நிச்சயமா ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவார், அவர் வழி நடத்துவார், அவர் உங்களை ஆளுகை செய்வார். ஆமீன். வாங்க இப்போ நம்ம அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்காகவும் ஜெபிப்போம். அபிஷேகம் பெற்றுவதுங்க புதுப்பித்துக் கொள்ள முடியாமல் ஜெபிப்போம். வாங்க. தகப்பனே நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. நன்றி 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 ராஜா. ஆவியானவர் ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடி நீரே, ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை நிரப்பினவரே, ஆண்டவரே எங்களை நிரப்பினவரே, ஒரு விஷயம் எங்களை இன்னும் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் மேலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீர். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனங்கள், கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் ஆவியானவரே வாஞ்சியோடு நோக்கி கூப்பிடும் போது அவர்கள் மீது அசைவில்லாமல் வந்து இறங்குவீராக ஆண்டவரே. சகந்தரவ செக்கித்திரை லெக்கித்தினிமை ஓரிக்கத்தரலக்கரதிபா. ஆவியானவரே நீர் அசை வாடுவீராக ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் ஆண்டவரே இந்த உலகத்தில் வழிகளை ஆண்டவரே எல்லாவித ஆண்டவரே காரியங்களை குறித்து கண்டித்து உணர்த்துவீராக தகப்பனே. ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக உணர்த்துவீராக ஆண்டவரே. தேவ ராஜ்யத்தில் ஆண்டவரை நடக்கும்படியாக, தேவ நீதியில் நடக்கும்படியாக உணர்த்துவீராக. உணர்வுள்ள ஆவியை தருவீராக ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் அங்குகளும் முறிக்கத்தக்கதாக எல்லா பாப சாப கட்டுகளிலிருந்து ஆண்டவரை விடுதலையாக்கும்படியாக கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உங்க விடுதலை உண்டு இருக்கே ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் இப்பொழுது எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும், பிசாசின் கட்டுகள் இருந்தாலும், ஆண்டவரை பண பிரச்சனையில் இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், தரித்திரத்தில் இருந்தாலும், ஆண்டவரை நோய் நொடியில் இருந்தாலும், மரிக்கிற தருவாயில் இருந்தாலும், ஆவியானவர் சகந்தரப ஒரு கத்தரலக்கரதபா இயேசுவின் நாமத்தினால மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ராஜா. அந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப உம்முடைய ஆவியினால நிரப்புவீராக ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உங்களை விட்டு கொடுங்க. சந்தேகப்படாதீங்க. ஆவியானவர் ஆளுகை எடுக்கும்படியாக உங்க வாழ்க்கையை உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கடிச்சே நிச்சயமா ஆண்டவர் அந்த இடத்துல நிரப்புங்கப்பா. உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய அன்புனால நிரப்புங்க, உம்முடைய பரிசுத்தத்தினால நிரப்புங்க, உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க, உம்முடைய அக்னியினால நிரப்புங்க ராஜா. எல்லா பயத்தின் ஆவிகளை விலகி போகுது ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கட்டுகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால. பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். மகளே நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் உனக்கு நடக்காது என்று ஆவியான சொல்லுறார். அவர் உனக்கு பயத்தின் ஆவியை தரல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கார். இயேசுக்கென்று எழும்பும்படியாக, தேவ ராஜ்யம் கட்டும்படியாக, தேவனுடைய நீதியில் நடக்கும்படியாக, அநேகர கிறிஸ்து பக்கம் திருப்பும்படியாக ஆவியானவர் அபிஷேகத்தை நீ சந்தேகப்படாத. இயேசுவே ஆவியானவரே நீர் அந்த மகளை நிரப்புவதற்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் இறங்குவதற்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்குள்ளாக ஆவியானவர் நீ அசைவாடுவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உம்மை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் பாக்கியவான்கள் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவரே அந்த குடும்பம் முழுவதும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும், ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளும். தேவ சித்தம் எதுவோ அதன்படி நடக்க ஆண்டவரே இதுவே வழி என்று சொல்லி தேவனுடைய வழியில் நடத்த ஆண்டவரே நீர் முற்றிலுமாக ஆளுகை எடுத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.
ஆமீன். நிச்சயமா ஆவியானவர் உங்களை தொட்டிருக்கா நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கும் போதே சில பேரோட கட்டுகள் உடைஞ்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவர் உங்களை நிரப்பினதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த ஒரு நாளோட இந்த அனுபவத்தை நிறுத்திடாதீங்க. நீங்க தினம் தினம் ஆவியானவரே என்னை புதுப்பிங்க அதிகாலையில தேடுறச்சே அவர் புது கிருபையினால் உங்களை நிரப்புவார். அவர் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களோட பேசுவார். எப்படிலாம் நடக்கணும்னு, எந்த வேத வசனத்தெல்லாம் படிக்கணும், எப்படி தியானிக்கணும், எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி தருவார். நிச்சயமா ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டதுக்காக தேவ நாமம் மகிமைப்படும். ஆமீன். அந்த ஆவியானவரை கொண்டாடுவோம், மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினால ஆமீன். வருங்காலத்தில் நிச்சயமா அவர் எப்படிலாம் இன்னும் நடத்த போறா நம்ம பார்த்து தேவனுக்கே நம்ம நன்றி செலுத்த போறோம். ஆமீன். God bless you.